முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் திருமிகு ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம் ராஜன். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கட்சியின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? உங்கள் கட்சியோட வளர்ச்சி? கட்சி இப்போ தொடங்கி சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கினோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் நாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்களாம் ஒருங்கிணைச்சிட்டு இருந்தேன். இப்போ அது ஒருங்கிணைப்பில் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா? இல்லை, அது தோல்வி கிடையாது, அது வெற்றின்னு ஒரு படி தான். ஏன்னா ஒரு பெரிய மீடியா ஃபோக்கஸோ இல்லை ஒரு பெரிய சினிமாவோட பேக்ரவுண்டோ எனக்கு கிடையாது. அதனால் தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க எல்லாருமே அடிப்படை லெவல்லேருந்து தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு வளர்ச்சி நோக்கி தான் போகுது. ஏன்னா இப்போ நிறைய நம்ம கட்சியில் அவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்களா? இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நாம் தமிழ் பிரிஞ்சு வந்தவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சி இப்போ லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் கூட நடந்துச்சுங்க. அப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, வாழ்முறை கட்சி வேல்முருகன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க கொஞ்சம் பேர். இப்போ நாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்கிட்ட முறையில் எங்கள் கட்சி மட்டும்தான் இருக்குது. எங்கள் தோழர்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்கன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குதுன்னா இல்லை. இப்போ நாங்கள் மட்டும்தான் இப்போ சோலாவாக இருக்கிறோம். நாங்கள் எல்லா விஷயத்தையும் தனிப்பட்டு. ஆனாலும் சிலர் உங்களோட இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம கூட. அவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்றாங்க. அவங்க எந்த கட்சியும் போய் இணைய மாட்டாங்க எந்த காலத்துலையும். ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க, உண்மையான தமிழ் மக்களோட வளர்ச்சியை நோக்கி தன்னோட பயணத்தோட தொடர்றவங்க. அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துட்டாங்க, சீமானுக்கு வாக்குகள் குறையும் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுனாங்க. அது இப்போ நடைமுறையில் அது அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அண்ணா திமுகவும் பிஜேபியும் சேர்றதுனால சீமானோட வாக்கு ஒன்றும் குறையப்படுறதில்ல. சீமானோட வாக்கு எங்கே குறைய போகுதுன்னா விஜய் தான். ஏன்னா சீமான் கட்சியில் இருக்க ஒரு பெரிய பட்டாளம் வெளியே போயிடுச்சு. இப்போ சீமானும் அவரோட குடும்பமும் அவர் சார்ந்த கொஞ்சம் பேர் தான் இருக்கிறானுங்க. இந்த 26 தேர்தலில் சீமான் இந்த திருப்பி 1% ஓட்டுக்கு வந்தாலும் வந்துடுவார். அந்த 35 லட்சம் வராது, அதெல்லாம் வராது. 1% ஓட்டு. தேர்தலுக்கு முன்பு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு விஜய் கூட அங்கே போவதற்கான எங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு போகும். அது சும்மா விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. சீமானே கூட இப்போ தன்னோட தகுதி என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி சீமான் என்ன பேசினார்னா, விஜயை இழிவாக பேசினார். சாலையில் இந்த பக்கம் போ, அந்த பக்கம் நில்லு, இல்லாட்டா நீ லாரில் அடித்து செத்துருவேன்னு சொன்னார். இப்போ அதே சீமான் என்ன பண்ணுறாரு, என் தம்பிக்கு எனக்கு 1008 சண்டை இருக்கும், நான் எப்போ ஒன்றாயிடுவோம் அப்படின்னு திருப்பி தம்பி உரிமையை கொண்டாடுறாரு. இப்போ சரி, அண்ணன் தம்பி தேர்தலில் சேர்ந்துருவாங்களா? இது கண்டிப்பாக சேர வாய்ப்பில்லை. ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும், சீமானால விஜய்க்கு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. விஜயால் வேணால் சீமானுக்கு பிரயோஜனம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் சீமானோட ஓட்டு சதவீதம் அதிகமாகுது விஜயோட அந்த ஒரு சாங்கு தான் காரணம். ஒரு பாட்டு போட்டார், பார்ட்டி நான் தொடங்கட்டுமா மைக்கை கையில் பிடிக்கட்டுமான்னு ஒரு சாங் போட்டார். அப்போ எல்லோரும் என்ன பண்ணாரு, சீமான் கூட விஜய் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு சதவீதம் டக்குன்னு உயர்ந்துச்சு. அவரோட ரசிகர் மன்றங்கள்லாம் சேர்ந்து கவுன்சிலர் தேர்தலில் ஜெயித்தவங்க. ஆமாம், வெற்றி பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜயால் ஈஸியாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் அது ஒரு 15% ஓட்டு கன்ஃபார்மாக அவருக்கு விழுந்துடும். மீதி இருக்கிற சதவீத ஓட்டு அவர் பெறணும்னா ஒன்று பலமான கட்சிக்கு கூட கூட்டணி அமைக்கணும். ஒன்று அதிமுக மாதிரி கட்சி கூட கூட்டணி அமைச்சா அதுக்கு ஒரு இல்லாட்டினா அவர் சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சிக்கணும். இப்போ உண்மையில் தேமுதிகவும் உங்களுக்கு பேசுகிறதா ஒன்று சொன்னாங்க. தேமுதிக பேசுறதா சொல்லாங்க. தேமுதிக அவங்கெல்லாம் பிஜேபி கூட ஆல்ரெடி ஏற்கனவே போய் ஒரு மாதிரி அவங்க பிஜேபிக்கு தான் வளர்ச்சி தவிர தேமுதிகவுக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நிதி கிடைச்சாதான் உண்டு தவிர பிஜேபி கடந்து போன காலங்களில் எத்தனை ஓட்டு சதவீதம் வாங்கிச்சுன்னு பார்த்தோன்னா நோட்டாக்கு கீழே தான் பிஜேபி வந்துச்சு. இப்போ லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில் பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதம் பார்த்தோன்னா நம்ம அதிமுக அடுத்தபடியான ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது காரணம் வளர்ந்துருக்கு. வளரல, அதிமுகவோட ஓட்டு பிஜேபி வந்துருக்குது. அண்ணாமலை வளர்த்துருக்கிறாரு. வளர்க்கல, அதிமுகவோட ஓட்டு பிஜேபி வந்துக்குது. இப்போ இப்போ எங்களோட கட்சி இருக்குது இல்லையா, இப்போ எங்கள் கட்சிக்கு மாநிலத்தில் எங்கள் கட்சி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்களால் இடி எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் எங்களால் மிரட்ட முடியுதுன்னா நாங்கள் கூட அந்த ஓட்டை வாங்குவோம். அது சாதாரண விஷயம், அது பெரிய விஷயமே கிடையாது. பிஜேபி மக்களாக பார்த்து ஓட்டு போடலை,
அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு பிஜேபி வந்துச்சு. இப்போ 2 பேரும் இணைஞ்சு கூட்டணியாக இருக்காங்களே, அப்போ வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்க கிடையாது. அப்பயும் வெற்றி பெற முடியாது. ஏன் வெற்றி பெற முடியாதுன்னா, பிஜேபி ஓட்டு சதவீதம் வேணால் உயரலாம், ஆனால் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டு கண்டிப்பாக அதிமுக கிடைக்காது, அது திமுக தான். கிறிஸ்தவர்கள் சிலர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து பேசுகிறாங்க. அது இல்லாமல் பால் கனகராஜ், இன்னும் PH பாண்டியனோட பையன், இவங்கெல்லாம் இன்னொரு பையன், அவங்கெல்லாம் அதில் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கலாம், ஆனால் இருக்கலாம், ஆனால் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கான தலைவர்கள் அவங்க கிடையாது. நீங்கள் என்னதான் போய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிறிஸ்தவ தலைவர்கள் யாருமே இல்லை. அதான் ஒரு விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இந்த கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தலைமை பொறுப்பு ஒருத்தருக்கு வந்து அதன்படி நடந்தால் தேர்தலில் மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கான தலைவர்கள்னு உருவாக்க முடியாது. இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, முதல்ல வந்து கேத்தலிக்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க, அப்புறம் வந்து ஆர்காட் லூத்தர் திருச்சபைன்னு வந்துச்சு, CSA வந்துச்சு, ப்ராட்டஸ்டன்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா புது சபைகள் தொடங்கிட்டாங்க, ஜப வீடுகள் தொடங்கிட்டாங்க. அந்த இப்போ பிடிக்காதவங்களாம் போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய சபைகள் உருவாகிடுச்சு. இப்போ அதனால் வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு கொடையின் கீழ் வரமாட்டாங்க, அதனால் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது காமனாக பார்க்கும்போது நமக்கு எதிரி யாருன்னு பார்க்கும்போது பிஜேபி எதிரி அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா பிஜேபினா அவங்க RSSோட அமைப்பு தான் பிஜேபின்றதுனால. இப்போ இஸ்லாமியர்கள் தான் அந்த மாதிரி எதிர்ப்பு தன்மையோடு இருந்தாங்க பிஜேபிக்கு, கிறிஸ்தவர்கள் அந்த அளவிற்கு இல்லை அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வந்து பிரச்சனை படுறதுக்கு காரணம் என்ன? இப்போ லாஸ்ட் டைம் வந்து வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா கிறிஸ்தவர்கள் எப்பயுமே வந்து எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்து எந்த காலத்துலேயும் வாக்களிக்கும் போது இல்லை, அவங்க வந்து கிறிஸ்துவர்களாக இணைய மாட்டாங்களே தவிர, கேத்தலிக்ஸ் வந்து ஆர்காடை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆர்காட் லூத்தர் சேர்ப்பு கேத்தலிக் ஏற்றுக்க மாட்டாங்க, CSA ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கலாமே தவிர. ஆனால் ஒரு பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க எல்லாம் ஒன்றா நிற்பாங்க, அதனால் வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, பாரதிய ஜனதா ஒரு கட்சி. ஆனால் மக்கள் வந்து வாக்களிக்கும் போது அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இயந்திரத்தில், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது ஒரு தவறுகளை செய்து நாங்கள் இந்த 2 பெரும் கட்சிகள் உள்ளே இருந்ததுனால நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அதிகாரிகளை தாண்டி தான் வந்து வாக்குப்பெட்டியில் இங்கே கையை வைக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்க வரைக்கும் அந்த வாக்குப்பெட்டி எங்கே இருக்குன்னா மாநில அரசாங்கத்து கையில் தான் இருக்குது, அவங்க பொறுப்பில் தான் இருக்குது. அவங்க அதிகாரிகள் ஃபுல்லாக மாநில அரசோட மத்திய மாநில அரசோட அதிகாரிகள் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த குடிமைப்பணி தேர்வுகள் எழுதி அதில் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அவங்க மயப்படுத்தி இங்கே வந்து அலுவலில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க மத்திய அரசாங்கத்தோட அதிகாரிகள் வந்து இங்கே நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரி நினைச்சா மட்டும் முடியாது, அவர் கீழே துணை அதிகாரிகள் நினைக்கணும், அப்போ தான் செயல்படுத்த முடியும் ஒட்டுமொத்தமாக. அப்போ ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு 10 முக்கியமான அதிகாரி இருக்காங்க அப்படிங்கன்னா அது நடக்கும். ஒரே ஒரு அதிகாரி மட்டும் தான் மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் கீழே செய்ய வேண்டியவங்க அவங்க செய்ய மாட்டாங்க, அவரே போய் பண்ண முடியாது, பண்ண மாட்டாரு. அதனால அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் மக்களாக ஓட்டு போட்டாங்கன்னா கிறிஸ்துவ ஓட்டு கிடைக்காது, முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது, தலித் ஓட்டும் கிடைக்காது. இந்த 3 ஓட்டுமே திமுகவுக்கு தான் விழும். அதனால வந்து திமுக திருப்பியும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். இதில் எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. இப்போ கடைசி நேரத்தில் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இல்லைன்னு சொன்னார், எப்போதும் இல்லைன்னெலாம் சொன்னார். இப்போ தேர்தல் வந்து இன்னும் 2-3 மாதங்களில் இருக்குன்ற நிலையில், இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் இவர் வந்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக. ஏன்னா எடப்பாடி வந்து ஆட்சியில் வந்து பங்கு கிடையாது சொன்னார், அமித்ஷா ஆட்சியில் பங்கு இருக்குன்னு சொன்னார். அங்கேயே முரண்பாடாயிடுச்சு. அமித்ஷா வந்து சொல்கிறது எடப்பாடிக்கு புரியல, எடப்பாடி சொல்கிறது அமித்ஷாவுக்கு புரியல, முதல் விஷயம். அதனால் வந்து திருப்பி தேர்தல் கிட்ட வரும்போது எடப்பாடிக்கு வந்து கடந்த காலங்களில் அவர் ஆட்சி காலத்தில் செஞ்ச ஊழல் பிரச்சனைகள், பணத்தோட அளவு, இதை பொறுத்து அவர் வந்து ஈடிக்கு பயந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எலெக்ஷன் சொல்லி வரும்போது கண்டிப்பாக எடப்பாடி கூட்டணிக்கு போக மாட்டார். கூட்டணிக்கு போனாலும் பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார். அப்போது சப்போஸ் பிஜேபி கூட்டணிக்கு போகதான் இருந்தால் அதனால் பிஜேபி வளருமே தவிர
எடப்பாடி வளர போகிறதே கிடையாது. அதுதான் உண்மை. அதிமுகவில் வந்து 3 பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து சசிகலா ஒரு குரூப் இருக்குது. தினகரன் குரூப் இருக்காங்க. இப்படி 4 பிரிவாக இருக்கிறதுனால எடப்பாடி வந்து வீக் ஆகிட்டாங்கன்னா இதில் யாரோ ஒருத்தன் லீடர் ஆகிடுவான் அதிமுகவுக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த நிலைமையில் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் நாம் தமிழர் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் குறையும், மற்ற கட்சிகளோட வாக்குகள் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. உங்களோட பார்வை என்ன? நிச்சயமாக சீமானுக்கு வந்து அவரோட நான் வந்து 35 லட்சம் ஓட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 5% ஓட்டு கூட அவர் வாங்க போகிறதில்ல. ஏன் வாங்க போகிறதில்லைன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இல்லாட்டினா அவர் வந்து திட்டணும், திட்டாட்டி ஆதரிக்கணும். இப்போ அவர் பயம் வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ரஜினிகாந்தை திட்டினார். இப்போ சுடுகாட்டில் இடங்க போய் படுத்துக்கன்னு சொன்னார். பயம் வரும்போது போய் ரஜினிகாந்த் வீட்டில் போய் காலில் விழுந்தார் இல்லையா. அப்போ திருப்பி நம்ம சங்கின்னா யாரை பார்த்தா சங்கின்னு திட்டினார். இப்போ கேட்டால் சங்கின்னா சக நண்பன்றாரு பயம் வரும்போதெல்லாம். அதே மாதிரி விஜயே திட்டினார். விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சு நம்மளை சேர்க்கவே இல்லை. இந்த இரட்டை விட மக்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக புரியும். ஏன்னா மக்கள் வந்து மீடியா ஃபோக்கஸ் மேலே தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்து அரசியல் களத்தில் எம்ஜிஆரை பார்த்ததுனால, விஜயகாந்தை பார்த்ததுனால அந்த வரிசையில் தான் விஜயும் பார்ப்பாங்க. அது விஜயோட நடவடிக்கையை பொறுத்து அது பின்னால் தெரியும். ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் புதுசுன்றதுனால கண்டிப்பாக அந்த வரிசையில் தான் வச்சு பார்ப்பாங்க. மீடியா ஃபோக்கஸில் ஒரு மாசான ஒரு ஹீரோவை பார்ப்பாங்க. அதனால் இளைஞர்கள் ஓட்டு வந்து ஃபுல்லாக இப்போ இவர் சீமான் 10 வருஷமாக நான் இளைஞர்கள் ஒன்று திரட்டினா தம்பி தங்களை ரெடி பண்ண சொன்னது எல்லா ஓட்டு இப்போ விஜய்க்கு தான் விழும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் வந்து இளைஞர்களோட இணக்கமாக தான் இருக்கிறாரு. அதனால் விஜய்க்கு அந்த ரசிகர் அமைப்பு ரசிகர் அமைப்பில் இல்லாதவங்க எக்கச்சக்கமான பேர் விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறவங்க விஜய் அந்த போல்ட்னஸோடு இருக்காரான்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக விஜய் அதே போல்ட்னஸோடு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓட்டு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. 15% கன்ஃபார்மாக விழும். மீதி இருக்கிறது இந்த கட்சிகள் ஓட்டு வேணும்னா சிறு கட்சிகள் அவர் ஆதரிக்கிறதை பொறுத்து, அவர் கூட இருக்கிற அந்த தலைமை குழுக்களுக்கு இல்லையா, அவர் எப்படி கட்டமைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அமையும் மீதிலாம். இப்போ தற்போதுள்ள அரசியல் சூழலில் தேர்தல் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிவுகள் எப்படி இருக்கும்? அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போது தேர்தல் முடிவுகள் வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். தேர்தல் முடிவுகள் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னா இப்போ கடந்த இந்த 4 ஆண்டு காலம் வந்து திமுக வந்து சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை. நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் 200க்கு மேலே வெற்றி பெறுவோம். அது வந்து சும்மா சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து தற்பெருமையாக பேசிக்கலாமே தவிர, இதுவே கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து அவர் சொன்னதெல்லாம் செய்தார் மக்களுக்கு. இவங்க புது விதமாக அதுலேயும் ஒரு புது விதத்தை காமிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் எல்லோரும் போய் நகையை அடமானம் வைங்க, உங்களுக்கு 5 பவுன் வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எவனுக்கும் தள்ளுபடி பண்ணலை. அதுலேயும் தகுதி அடிப்படை கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. அதேமாதிரி மக்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு சிறப்பு பரிசுலாம் கொடுப்பேன், 5,000 கொடுக்கணும்னு சொல்லி நான் வலியுறுத்துறேன்னு சொன்னார். அவர் கொடுத்துட்டாரா? இவர் கேட்டால் அது கூட கொடுக்கல. இப்போ இந்த முறை கொடுக்கல. ஆனால் தேர்தலுக்கு முன்பு ஒரு தைப்பொங்கல் அது தேர்தலுக்கு முன்னாடி அதை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா மக்கள் மனம் மாறும். அது லாஸ்ட் கேட்டகரி பீப்புள் வந்து பேஸ் லெவலில் இருக்க மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அது வாங்கிப்பாங்களே தவிர. ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா, அரசு அதிகாரிகள் தான் வெற்றி தோல்விகளை மக்களை விட அரசு அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ அரசு ஊழியர்களாகட்டும் இந்த எலெக்ஷன் டைமில் மற்ற அரசு அதிகாரிகள் சம்பள உயர்வு ஏற்பட்டால் ஒருவேளை இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு சம்பளத்தை இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து இல்லை இவ்வளோ தான் சம்பளன்ற மாதிரி பண்ணாங்கன்னா இதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உறுதியாக 200க்கு மேல் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரு. அது எப்பயுமே நம்ம நாக்கில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்லதாக வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குன்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மக்களுக்கு நீங்கள் எதாவது செஞ்சால் தான் ரிப்ளை. அதிருப்தி இருக்கா இந்த ஆட்சியின் மேல்? மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கா? நிறைய அதிருப்தி இருக்குது. மக்கள் மேலே அதிருப்தி இல்லாமல் எப்படி? மக்களுக்கு இவங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. இவங்க வந்து மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாகிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது இவங்க தான்.
அதை அது மறுக்கிறது நீட்டை வந்து ஒழிக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும்னாரு. கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு ரகசியமே இல்லைன்னாரு. அப்போ மக்கள் வந்து இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியவும் அதாவது இதில் குற்றம் குறைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவும் சரியில்லைன்றீங்க, நீங்கள் இருந்த நாம் தமிழரும் சரியில்லைன்றீங்க. இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் ஏற்படணும்னா இப்போ ஒருத்தர் புதிய நபருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்துக்கு கொடுக்காத வாய்ப்பு வந்து விஜய்க்கு கொடுத்து பார்க்கணும். விஜயகாந்துக்கு கொடுக்காத வாய்ப்பு இப்போ உங்கள் கட்சி விஜய் ஆதரிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக விஜய் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா இப்போ வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு அவர் செய்யலைன்னா திருப்பி 5 ஆண்டுகளில் அவரை வந்து திருப்பி இல்லாமே பண்ணிவிடுவாங்க மக்கள். பல தடவை வந்து அதிமுக கொடுத்தாச்சு, திமுக கொடுத்தாச்சு. இப்போ விஜய்னு ஒரு நபர் உள்ளே வராரு. அவர் வந்து மீடியா ஃபோக்கஸோடு இருக்கார். விஜயை வந்து தெரியணும்னா கிராமங்களில் போய் ஒரு சாதாரண பழைய தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டால் கூட விஜய் தெரியும். ஏன்னா அவர் மீடியா ஃபோக்கஸில் இருக்கிறதுனால. இப்போ அதனால் வந்து விஜய்க்கு வந்து ஈஸியாகவே அந்த ஓட்டு சதவீதம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பொறுத்த இதில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்து பார்த்து அவர் அது செய்யாத பட்சத்தில் மக்கள் அதுக்குண்டான தண்டனை கொடுக்க போகிறாங்க. அதனால் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்து பார்க்கணும். நம்ம விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை நடத்துகிற அளவிற்கு ஆளுமை திறன் பெற்றவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆளுமை திறன் அப்படின்றது வந்து பிறப்பால் வர்றது கிடையாது, உழைப்பால் வர்றது. விஜய்க்கு வந்து அந்த ஆளுமை திறன் இருக்கா இல்லையான்னு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ இருக்க நம்ம முதல்வர் அவர் வந்து கலைஞர் இருக்க வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இப்போ அவர் வந்து இந்த கட்சியை கட்டமைச்சு கூட நிற்க வச்சுருக்காரு இல்லையா. அப்போ அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அது பண்ண முடியும். அப்போ விஜய்க்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தெரியும். ஆமாம், அவருடைய பேச்சுக்கள் அந்த பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்கள், சிலரை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள், நக்கலாக பேசுகிறது, இது மாதிரியான பேச்சுக்கள் சிலரை வந்து அவர் பால் இருக்கவில்லை, வெறுப்பை கொடுக்கறதுன்னு தான் பேச. அது உண்மைதான். ஏன்னா விஜய் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது. அவருக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் அவரால் பேச தெரியும். அப்படிங்கும்போது ஆனால் சிந்தனையாளர் கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சிந்தனையாளராக இல்லையான்றது அவர் ஒருவேளை வந்து மேடைகளில் பேசி பழக்கம் இல்லாதனால, திரைப்படங்களில் வந்து அந்த கொடுத்த ஸ்கிரிப்டை ஒழுங்காக பேசுறதுனால அவர் சரியான வழிகாட்டுதல். இங்கே அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர்கள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு கொடுக்குறவங்க யாருமே வந்து அரசியல் தெரியாதவங்க தான் அவர் கூட இருக்காங்க. ஆதவர்ஜனாவை கூட பரவாயில்ல. ஏன்னா திமுகவோட வெற்றிக்கு அவர் மிகப்பெரிய பங்காக இருந்திருக்காரு, மிகப்பெரிய வேலையெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அவர் அப்புறப்பட்டவர் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து துரத்தடிக்கப்பட்டு இங்கே வரல. அதெல்லாம் இல்லை ஒரு திட்டத்தை வகுத்து தான் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா இவர் வந்து விஜய் கட்சியில் சேருவதற்கு முன்னாடி போய் அண்ணன் திருமாவளவனை போய் சந்திக்கிறாரு. எப்பயுமே வந்து தன்னால் துரத்த விடப்பட்ட இடத்துலேருந்து அவங்க திருப்பி என்ன பண்ண முகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் திருப்பி போய் சந்திக்கிறாருன்னா அது ஒரு லிங்க் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து ஒருவேளை அவரால் அனுப்பப்பட்டவராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு கமுக்கமான வேலைகள். ஆமாம், அதனால் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, விஜய்க்கு சரியான வழிகாட்டுதலுக்காக டக்குன்னு என்னால் நேரடியாக உனக்கு வழிகாட்ட முடியாது, இவ கூட ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை வழிகாட்டுவார், நான் பின்னாடி இது கைட் பண்ணுறேன்ற கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது திருமாவளவனுக்கு வந்து அண்ணன் வந்து இவர்கிட்ட கண்டிப்பாக சீட்டு அதிகப்படுத்தி கேட்பாரு. அப்போ தான் தெரியும் அவர் அங்கே தான் இருக்கிறாரா இல்லை தனியாக வராரு. ஏன்னா இல்லை வைகோ விஜயகாந்த் இவர் கூட ஆதரவு தெரிவித்தது தான் நம்ம விஜயகாந்தை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்து கைகோத்தவர் தான் வந்து. ஆமாம், மக்கள் நல கூட்டணி அமைச்சவர் தான். அப்படி இருக்கும்போது தாவேகா கூட்டணி அமைத்து வந்து இப்போதைக்கு அவரால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அவர் திமுக கூட்டணியில் இருக்கார். ஒருவேளை வந்து இந்த ஆட்சி முடிஞ்சு திருப்பி வந்து நம்ம எலெக்ஷன் தொடங்கும் போது அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இப்போ இந்த தொடர்புகளோட இறுதி நாட்கள், அதாவது தேர்தல் வர்றதுக்கு முன்பு ஒரு 2 மாதங்கள் முன்பு விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் அது எந்த கட்சியோட இணைகிறதோ அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை பெறும் அப்படின்ற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனால் மக்கள் நல கூட்டணியில் மட்டும் அவங்க வெற்றி பெறாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா பிஜேபி கூட இருந்துச்சு. மக்கள் நல கூட்டணி ஓகே, கூட இருந்தது யார்? பிஜேபின்றதுனால வெற்றி பெறல. அது
அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அங்கே மைனஸ் ஆகிடுச்சு. ஆனால் விஜய்க்கு எந்த விதமான அலிகேஷன் பேக்ரவுண்ட்ஸும் கிடையாது. பின்னாடி வேணால் சொல்லலாம் விஜய் வந்து பிறப்பால் கிறிஸ்துவர், அப்படி பிறப்பால் கிறிஸ்துவராக இருக்கிற விஜய் வந்து கண்டிப்பாக போய் பிஜேபி ஆதரிக்க வாய்ப்பே கிடையாது. எந்த கிறிஸ்துவரும் பண்ண மாட்டான். இல்லையா, அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே கோட்டூர்புரத்தில் ஹோமம் வளர்த்து பண்ணுறாங்க. அப்புறமா அந்த அயோத்திக்கு அது வந்து கிறிஸ்துவலாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆதி தமிழ்குடி வந்து ஹிந்துக்களாக இருந்தவங்க தான். அவங்க அவங்களால அந்த மதத்தால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவலாக மாறினவங்க தான். அதுக்காக பிறப்பால் கிறிஸ்துவர்னா யாரும் வந்து ரோம்லேருந்து கிளம்பி இந்துக்களாக இருந்தார்கள் அப்படின்றத கூட ஓரளவு ஒத்துக்க முடியும். ஆனால் சமஸ்கிருதத்தை வைத்து ஒரு ஹோமம் வளர்க்குற அளவிற்கு இருக்கிறாங்கன்னும் போது அவங்கள வந்து எப்படி கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவீங்க? அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இப்போ கிறிஸ்தவர்கள் லத்தீன்லேயோ அந்த ஹீப்ரூலேயோ எதுலையோ அந்த மாதிரி பேசலை. தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழில் தான் ஆராதனைகள் வழிபாடுகள்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு சமஸ்கிருதத்தை நம்பி போகிறாங்க, சமஸ்கிருதத்தை உச்சரிக்கிற ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ அது அவங்க சமூக நீதி மனதில் வைத்து கூட அதை செய்திருக்கலாம். அதுக்காக வந்து அவங்க வந்து மகனுக்கு மற்ற அந்த இந்து ஓட்டுலாம் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அது அப்படியும் செய்யலாம். அவன் மதத்துக்கு அப்பாற்பட்டவன் என் மகன் காண்பித்ததுக்கு கூட அந்த மாதிரி விஷயம் செஞ்சுருக்கலாம். அவங்க செய்தது சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு விஷயமா. இப்போ தாவேகாவுக்கு அதாவது விஜய் கட்சிக்கு கிறிஸ்தவர்களின் வாக்கு எந்த அளவிற்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிறிஸ்துவ வாக்கு அதிகமாக கிடைக்கும் விஜய்க்கு. ஏன்னா விஜய் கிறிஸ்துவன்றது எதிர்கால டீமில் இருக்கவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு அதிகமாக கிடைக்குமா? கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு அதிகமாக கிடைக்குமா, விஜய்க்கு கிடைக்குமா? விஜய்க்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். திமுக கூட்டணிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஏன் அதிகமாக கிடைக்கும்னா திமுகவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகபட்ச பேர் வந்து ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அரசு ஊழியர்களாக இருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து சம்பள உயர்வுக்கு நோக்கி வந்து திமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் விஜயை வந்து வெறும் கிறிஸ்துவர்களாக இருக்கவங்க, நான் கிறிஸ்துவர்கள் மற்றபடி எந்த அரசு ஊழியர் இது இல்லாதவங்க ஒட்டு விஜய்க்கு கிடைக்கும். இவங்க சொன்ன எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றலை. அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் முன்னேற்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையாகவே பார்த்தா 500 ரூபா ஓட்டு காசுக்கு அலையிற அளவுக்கு தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படை தகுதி மாறலை மக்களுக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. இப்போது நிலையில் தனியாக நின்னாங்கன்னா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுவாங்க. ஏன் விஜய் கூட வெற்றி பெற முடியாது மாதிரி பேசப்படுகிறது. அது வந்து அந்த கட்சியை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு தப்பான அலிகேஷன் இருக்கதை பேசுகிறாங்க. அவங்க சொன்னதில் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக அவர் நிற்கிற தொகுதியை மட்டும் வெற்றி பெற வாய்ப்பு. ஏன்னா விஜயகாந்துக்கே அது நடந்துச்சு. விஜயகாந்த் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு. மற்றபடி அந்த கட்சியை சார்ந்தவங்களாம் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அது வெற்றி பெறணும்னா கூட்டணி அமையணும். இதே வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்காட்டி இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி வளர்ந்தே இருக்காது. இப்போ கூட்டணியே நான் வைக்க மாட்டேன்னு மார்த்தட்டி பேசுகிறேன். வந்து ஆதரவு நிலை தான் எடுத்தார தவிர கூட்டணி வைக்கல. இல்லை, ஆதரவு நிலை அப்போ கூட்டணிக்கே கூப்பிட மாட்டேன். அந்தளவுக்கு ஓட்டு சதவீதம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால தான் வெறும் அந்த ஆதரவு கடிதத்துக்குனால தான் நாம் தமிழ் வளர்ந்துச்சு. இப்போ ஒருவேளை நாம் தமிழ் கூட்டணி வச்சா நாம் தமிழ் வளரும். ஆனால் கூட்டணி வச்சு ஒருவேளை நாம் தமிழில் ஜெயிச்சாங்கன்னா அவனுக்கு எல்லாம் கிளம்பி போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துருவானுங்க. அதனால அவங்க என்ன பண்ண கூட்டணி வைக்க மாட்டாங்க. நாம் தமிழ் கூட்டணி வச்சா பணம் வராது அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி வச்சா கண்டிப்பாக பணம் தர மாட்டாங்க. கூட்டணி வச்சா அவங்க பதவி தருவாங்க. பதவி கொடுத்தனா இவர் கட்சியில் இருந்து ஜெயிச்சு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நேராக போயிட்டு வேற கட்சியில் இணைஞ்சிருவாங்க. அதனால தன்னை சுற்றி ஒரு வளையம் உருவாக்கும் போது அது தன் சமுதாயத்தை சார்ந்தோ இல்லை தன் உறவினர்களாகவோ இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்து இந்த கூட்டணி வார்த்தை தவிர்த்து. பொதுவாக அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் தலைமை மேலே ரொம்ப பற்றோடு இருப்பாங்க. அவங்க தான் நிர்வாகிகளாகி அடுத்தடுத்த உயர்வுக்கு போவாங்க. அவர்கள் எல்லாமே தலைமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தோற்றப்பாடை நீங்கள் கொண்டு வரீங்களே. தலைமை மேல் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் வெளியே போயிட்டாங்களே. எந்த தலைவரும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஜனங்க வந்து அந்த தொண்டர்கள் திட்டலை. ஏன்னா உங்களால் நான் இத்தனை லட்ச ரூபாய் இழந்துட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த அனுபவத்தை யாரும் சொல்லி கொடுத்து சொல்லலை. அனுபவத்தை சொல்லிட்டு தான் அவனுக்கு வெளியே போயிட்டு வேலுமுருகன் கட்சியில் இணைஞ்சிட்டானுங்க போயிட்டு. இன்னும் இருக்கவங்கெல்லாம் வந்து அவரை சுற்றி இருக்கிற ஒரு கட்டமைப்பு வந்து அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அவர் உறவினர்களாமல் கட்டமைச்சிட்ருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொரு திமுகவாக நாம் தமிழ் மாறிட்டுருக்கு. அவ்வளோதான் விஷயம்.
இது நாம் திமுக மேலே நாம் தமிழ் வைக்கிற குற்றச்சாட்டுன்னா இது வந்து வாரிசு அரசியல். அதே வாரிசு அரசியல் தான் கொண்டு வருது. இப்போ அவர் மகனுக்காகவோ அவர் மனைவிக்காகவோ மச்சானுக்காகவோ சீட்டு கட்சியில் பதவிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்தடுத்து இவர் சார்ந்தவங்களை மட்டும்தான் அங்கே சுற்றி இருப்பாங்க பதவியில். இப்போ நாளைக்கே வந்து இவங்க நாம் தமிழுக்கு ஒருவேளை வந்து கூட்டணி அமைக்கிறதா இருந்து ஒருவேளை சீட்டுகள் கொடுத்தாலும் 234 தொகுதியில் அவருக்குன்னு பாதியாக கொடுக்க போகிறாங்க. ஒரு 3 சீட்டோ 2 சீட்டோ 1 சீட்டோ கொடுப்பாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கே வந்து பெருசாக கொடுக்கல, 1-2 தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழுக்கு ஒரு 2 சீட்டு கொடுப்பாங்கன்னா அந்த நாம் தமிழ் சீட்டில் ஒன்று சீமான் நிற்பார், இன்னொன்று அவங்க மனைவி நிறுத்துவார். இல்லை இது இப்போ சட்டமன்ற தேர்தல்ன்றனால கூடுதலான தொகுதிகள் அதுக்கு கூடுதலான தொகுதி கிடைச்சாலும் அவங்க குடும்பம் நிற்கவே வந்து 5 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இதில் வேல்முருகன் அவர் வந்து கொஞ்சம் செல்வாக்கை பெறுவார், அதிகமான வாக்குகளை பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து போன நண்பர்கள் வந்து வேல்முருகன் கட்சியில் இணைஞ்சனால அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகும். ஏன்னா அதுக்குண்டான வேலைகளை அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக இப்போ திமுக கூட்டணியில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, நாங்கள் விலகலை கொள்கையோடு இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேல்முருகன் மாத்திரம் அடிக்கடி முரண்பாடோடு பேசுகிறார், சட்டமன்றத்தில் கூட பேசுகிறார். இதற்கான பொருள் அல்லது தென்படாத கருத்து என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் வந்து மக்கள் நலனுக்காக பேசுகிறான்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக கூட பேசலாம். அவர் தன்னை வந்து மக்களுக்கான தலைவராக வந்து கட்டமைக்கிறத கூட பேசலாம். இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எனது கட்சி நாங்கள் வந்து எப்போ வேணாலும் வரலான்றத அந்த தகவலை சூசகமாக சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அது அவர் வந்து யார் வெற்றி பெறுவாங்களோ அவர் கூட தான் அவர் இருப்பார். அவர் வெற்றி பெறாத டீமில் போய் கண்டிப்பாக சேர மாட்டார். ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி தன்னை ஒரு மக்களுக்கான தலைவராக காட்டுவதற்காக அவர்களால் பேசிகிட்டு இருக்கலாம். வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கவங்க தைரியமாக அவர் பேசினார். ஏன்னா லீடர்ஷிப்ன்றது எப்படின்னா ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை படைத்தலைமை தில்லா முன்னாடி நின்னால் மட்டும்தான் வந்து அந்த மக்கள் அவங்க விரும்புவாங்க. அதுதான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் வந்து கலைஞர் இருக்கும்போது 2 பேருமே நண்பர்களாக இருந்தாலும் கூட 2 பேரும் நேருக்கு நேர் மோதி கொண்டாங்க. அது மக்களுக்கு பிடிக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, அதே தான் சினிமாவில் கொண்டு வராங்க. ரஜினிக்கு கமல் அப்படின்னு சொல்லிட்டு, அஜித்துக்கு விஜய்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் எதிர்பார்த்து எதுவுமே அங்கே நடக்கலை. ரஜினி கமல் மிக நண்பர்கள் ஆகிட்டாங்க, அஜித் விஜய் நண்பர்கள் ஆகிட்டாங்க. அது மாதிரி தில்லை எதிர்த்து நிற்கிறவங்கள இப்போ சீமான் வளர்ந்ததுக்கு காரணமே அவர் அதிகமாக வந்து திமுக விமர்சனம் பண்ணது தான். திமுக விமர்சனம் பண்ணிட்டு சீமான் வளர்ந்துருக்க முடியாது. ஆனால் திமுக விமர்சனம் பண்ணாலும் கூட திமுகவோட சில செயல்பாடுகள்லாம் அவர் ஆதரித்து சைலண்டாக போயிட்டு தான் இருக்கார். அதுக்கு உண்டான வந்து தன்னோட நிதியை பெருக்கிட்டு தான் இருக்கார். இப்போ 2026 உங்களுடைய கட்சி விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கான இடங்களை நீங்கள் கேட்டு பெறுவீர்களா? கண்டிப்பாக எங்களுக்கான இடங்களை வந்து நாங்கள் கேட்டு பெறுவோம். அதே நேரத்தில் அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்க எங்களுக்கு மிகவும் ஆவலாக இருக்குது. ஏன் அதிமுக எடப்பாடி அவர் கூட தான் கூட்டணி அமைக்கணும்னு. ஆனால் எடப்பாடி வந்து பிஜேபி கூட போகிறதா இருந்தால் நாங்கள் விஜய் கூட தான் போவோம். எடப்பாடி வந்து ஒரு வேளை பிஜேபி கூட போகாமல் ஏதோ எடப்பாடி தனியாக நின்னார்னா எடப்பாடி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். இல்லை எடப்பாடி வந்து பிஜேபி கூட போயிட்டாங்கன்னா விஜய் கூட போய் நிற்போம். அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் வந்து எதிர்கருத்துக்களை ஏன் கொண்டிருக்கிறீர்கள்? அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு உண்டான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செஞ்சு வராங்க. இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு மேடையில் ஒன்று பேசுகிறாங்க இல்லையா, அது எதுவுமே அங்கே மாநில அரசில் நடக்கிறதுக்கு முரண்பாடான இருக்குது. அவங்க இந்த மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஏதோ சின்ன பிரச்சனையை பெருசாக்க முடியாதான்னு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க திரும்ப திரும்ப. அதனால் வந்து அவங்களோட நிலைப்பாடு தெளிவாக நமக்கு தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆதரிக்க முடியாது. பாகுபாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்குகள். ஆமாம், கடந்த காலங்களில் வந்து வாஜ்பாய் ஆட்சி இருந்த காலகட்டத்தில்
பிஜேபி வந்து இந்த அளவுக்கு ஒரு கலவர பூமியாக அவங்க வந்து எதுவும் கட்டமைக்காமல் இருந்தாங்க. இல்லை அப்போ கூட அத்வானி ரத யாத்திரை அந்த மாதிரி அது அத்வானி ஒரு பக்கம் வந்து ரத யாத்திரை இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டாலும் கூட இவர் வந்து எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருந்தார். வாஜ்பாய் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் இது பண்ணல. பொதுவான ஒரு தலைவராகவே வந்து தன்னை காட்டிக்கிறாரு. ஆனால் கூட தவறான ஆட்சியில் நல்ல தலைவர்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டாரு வாஜ்பாய். அந்த மாதிரி வந்து நம்ம பிரதமர் இப்போ இருக்க பிரதமர் வந்து நரேந்திர மோடி செய்வதில்லை. அவர் அமித்ஷாவோட ஒரு மோசமான ஒரு 2 பேரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அமித்ஷா இவர் ஒரு பங்குன்னா அவர் அதுக்கு நேர் எதிராக வந்து சமமான ஆளான்ற மாதிரி காட்டிக்கிறாரு. அது இப்போ அதுதான் இப்போ ஒருவேளை மக்களுக்கான தலைவராக வாஜ்பாய் மாதிரி தன்னை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு கட்டமைச்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட அந்த பெரிய செல்வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு. எப்போ அது இங்கே கட்டமைக்கலை. அதனால் மக்களுக்கு ஒரு குழப்பமான நிலையும் ஏற்படலைங்க. இவர் வந்து சில விஷயங்களை வந்து இவர் கண்ணு காணாமல் இருக்கிறாரு, அதுக்கு ஆதரித்து பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுனால மக்கள் வந்து அதை நம்பலை. இப்போ காஷ்மீரில் அந்த படுகொலை பயங்கரவாதிகள் ஏற்படுத்தி அந்த நிகழ்வு எல்லாரும் கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் உளவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த உளவு பிரிவு என்ன செய்தது அப்படின்ற கேள்வி நமக்கெல்லாம் இருக்குது. உங்கள் பார்வை எப்படி? அதில் உளவு பிரிவு மத்திய அரசாங்கத்துக்கு கீழ் வர்றதுனால மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது கட்டுப்பட்டு ஆகக்கூடிய கட்டாயம் உளவு பிரிவு இருக்குது. அதனால் வந்து உளவு பிரிவுக்கு உண்மையான தகவல்களை பெற்றும் கூட அப்படி நடந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்களா? அப்படியும் இருக்கலாம். இதெல்லாம் அரசியல் உள்நோக்கு. இப்போ எப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நெருக்கடி ஏற்படுதோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மனம் மாற்றி விடுவாங்க. பிரச்சனையை பற்றி வேறு பிரச்சனையை உருவாக்குவாங்க. இல்லைன்னா பாகிஸ்தான் பிரச்சனையை உள்ளிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தான் செய்தது மிகப்பெரிய தவறு. சாதி அடிப்படையிலான அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை முடியாது வேண்டாம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு. இது எதனால் இந்த இடத்துக்கு? அதில் 2 நிலைப்பாடு இருக்குது. சாதி வாரி கணக்கெடுப்புக்கு வந்து கொண்டு வரதுனால எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மத்திய அரசு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் இணையத்தினால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் அவங்க வந்து இங்கே இருக்க எம்பி லெவலில் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கணவன் மனைவிக்கு 2 குழந்தைகளும் குடும்ப கட்டுப்பாடையும் கொண்டு வந்தாங்க. அது முறைப்படி இந்தியாவிலேயே சிறப்பாக செய்த மாநிலம் எதுன்னா தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான். வேறு எந்த மாநிலமும் செய்யலை. இப்போ ஆனால் வட மாநிலங்களில் அந்த நற்செயலுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தொகுதி குறைவு இப்போ அதுதான். இப்போ இவங்க செஞ்சுட்டாங்க எல்லாருமே. இப்போ ஒருவனுக்கு நாம் 20 நமக்கு 20 ஆகிப்போய் நாம் 20 நமக்கு ஒருவர் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது எதுவுமே வட மாநிலங்களில் செய்யலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பயும் மாதிரி 6 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்போ அங்கே இருக்க மக்கள் சதவீதம் உயர்ந்துச்சு. இப்போ 40 தொகுதி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இந்த தொகுதி குறைக்கணும்னா ஒரே வழியும் சாதி கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும். ஆமாம் ஆமாம். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், எம்பி லெவலில் சீட்டை 40 குறைக்கிறோம், இந்த மாநிலத்துக்கு 40 கொடுக்குறோம் அப்படி கொண்டு வந்துடுவாங்க. உங்கள் பார்வையில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசும் சரி, தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசும் மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக 2மே மாற வேண்டிய கட்டாயம் தான். ஏன்னா திமுக ஆட்சி நடக்கிறதுனால வந்து இங்கே வந்து ஜாதி கலவரங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கலாம் தவிர, ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வளமாக இருக்காங்கலாம் சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லிக்கலாம், மக்களோட வளர்ச்சி இங்கே பெருசாக ஒன்றும் வரல, எப்பயும் மக்கள் இருக்கிற நிலைமை தான் இருக்காங்க. அதே மாதிரி திமுக அரசு வந்து விலை உயர்வை கட்டுப்படுத்துறது கொண்ட எந்த வேலையும் அவங்க செய்யலை. மத்திய அரசாங்கம் செய்யலை, மாநில அரசாங்கம் செய்யலை. ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்த மாட்டாங்க. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க அனைத்து நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவாங்க. எப்படி செயல்படுத்துவாங்கன்னா தனக்கு பிஸ்னஸாக பார்ப்பாங்க. அதை சாலை அமைக்கிறதாகட்டும் இல்லை கட்டடங்கள் கட்டுவதாகட்டும் அந்த நிதியை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது வந்து எப்படி அதனால் மக்களும் பயனடைகிறாங்க. ஆனால் இவங்க மக்களுக்காக தான் செய்கிறாங்கன்னு கட்டாயம் கிடையாது. இப்போ 2026 ஆட்சி மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? அது இப்போ எடப்பாடி எடுக்கிற முடிவை பொறுத்து தான் எல்லாமே அமையும். இப்போ ஏன்னா இது அதிமுக திமுக இது 2 துருவங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது எடப்பாடியை வந்து எடப்பாடியாக பார்க்கல, அது அதிமுக எம்ஜிஆரோட கட்சியாக தான் பார்க்குறாங்க, அம்மாவோட கட்சியாக தான் பார்க்குறாங்க. அதனால் இவர் எடுக்கிற நிலைப்பாடை பொறுத்து திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படி தெரியும்.
நன்றி. இவ்வளவு நேரமும் தற்போதுள்ள தமிழ்நாடு அரசியலையும் ஒன்றிய அரசியலையும் ஒரு ஆய்வு செய்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. மிகுந்த நன்றி உங்களுக்கு. நன்றி சார். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.